வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்க வீடியோ 4 நாளாக நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஆம்பிளிஃபையர் லோ காஸ்ட் லோ பட்ஜெட்டில் ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அந்த ஆம்பிளிஃபையர் தான் அசம்பிள் பண்ணி காமிச்சிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பவர் சப்ளை, தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பவர் ஆம்பிளிஃபையர், தென் MP3 மாடூல், தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஒரு பிடி போர்டு ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இது கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா அது வாய்ஸ் தான் வந்துட்டுருக்கும், பாட்டல்ல. பேஸ் ஓகே. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வேலை. இப்போ இது எஃப்எம் குவாலிட்டி. இப்போ நான் ஒரு பென்ட்ரைவ் கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ பென்ட்ரைவ் ஆட் பண்ணும்போது அதில் நீ குவாலிட்டி பார்க்கலாம், ஓகேவா? அப்போது இந்தியாவின் ஒரே கல்வி நிறுவனம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள். Play by USB drive. வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் வால்யூம் ஓகே. மேக்ஸிமம் வால்யூம் ரைஸ் பண்ணியிருக்கேன். பேஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். பேஸ் குறைச்சிட்றேன், ஓகே. ட்ரிபிள் குறைச்சிட்றேன், பேஸ் குறைச்சிட்றேன். இதான் நார்மல் வால்யூம் இந்த நாம் அசம்பிள் பண்ண ஆம்பிளிஃபையரில். இப்போது ட்ரிபிள் பேஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போது ட்ரிபிள் குறைச்சிருக்கேன், ட்ரிபிள் ரைஸ் பண்ணுறேன், பேஸ் குறைச்சிருக்கேன். இன்னொரு அடுத்த ஒரு சாங்கு மாற்றுறேன். பேஸ் ரைஸ் ஆகுது ஃபுல்லாக. பேஸ் குறைக்கிறேன், ட்ரிபிள் குறைச்சிட்டு ட்ரிபிள் ரைஸ் பண்ணுறேன். ரெண்டு வால்யூமே பேஸ் ட்ரிபிள் ரெண்டுமே குறைச்சிட்றேன். இப்போ நான் பேஸ் ரைஸ் பண்ணுறேன், வால்யூம் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கிறேன், பேஸ் ரைஸ் பண்ணுறேன். நல்ல பேஸ் பக்காவாக ரைஸ் ஆகுது. அதேமாதிரியே ட்ரிபிள். சரி, இது ஒரு லோ காஸ்ட் ஆம்பிளிஃபையர் இல்லையா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ஜஸ்ட்டு ஓப்பன் நேரில் பண்ணிட்டு தான். இதான் ஒரு கேபினெட், ஓகே. உள்ள ஒரு ஃபினிஷிங் ஸ்ட்ரெச்சர் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கோம், ஓகே. இப்போ பாருங்கள், இது வந்து MP3 மாடல் ஃப்ரண்டில் இருக்கிறது. இது வந்து MP3 மாடல் இந்த இடத்துல வந்திருக்கு. இது பிடி போர்டு, டிரான்சிஸ்டர் 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறது. இது கொஞ்சம் விலை கம்மினாலும் இந்த போர்டு இவ்வளோ பெருசாக இருக்குது. இதிலே விலை கம்மி போர்டு, இதில் ஆஃப் சைஸ் தான் இருக்கும். நம்ம கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம், ஓகே. யூஸ்வலாக பார்த்தா இது 2 ஆம்பியர் 12 டிரான்ஸ்ஃபார்மர், பவர் சப்ளை, ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர், 2 டயோடு, 1 ஆம்ப் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வேணும்னா 3 ஆம்ப் டயோடு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு காஸ்ட் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர். இதனுடைய காஸ்ட் வந்து நியர்லி 1000 rupees. அசம்பிள்டு பீஸாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை இதனுடைய காம்பனன்ட்ஸாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்க்ளூடிங் கேபினெட் எல்லாமே இதில் வந்துடும். இதில் என்ன பார்த்துருக்கீங்களோ எல்லாமே இந்த கிட்டில் வந்துடும். ஏன்னா நீங்கள் ஓனாக அசம்பிள் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது உங்களுக்கு கொடுத்துருக்கு, ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓப்பன் ஏரில் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையர் ஹெவியாக ஒரு ஆம்பிளிஃபையர் எடுத்துனே போகாமல் ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ஆம்பிளிஃபையர்னுடைய பிளாக் டயக்ராம் உங்களுக்கு புரியணும். இந்த பிளாக் டயக்ராம் புரியணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே ஓப்பன் ஏரில் டேபிளில் ஃபஸ்ட்டு பவர் சப்ளை ரெடி பண்ணணும். பவர் சப்ளை வித்தவுட் லோடில் இவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கணும். தென் அதுக்கப்புறம் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வேணும். அந்த பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு நான் லோ காஸ்ட்டில் தான் பண்ண சொல்லியிருக்கேன். அதனால தான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல CA3110 15+15 வாட்ஸ் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் இருக்கக்கூடிய போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சின்ன போர்டு தான், அவுட்புட் பக்கா அவுட்புட் வரும். இதில் பேஸ் ட்ரிபிள் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆம்பிளிஃபை ஆகுது. இதனுடைய
கரண்ட் டேக்கன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆப்ரேட்டிங் வோல்ட்டு 8 வோல்ட்லேருந்து 24 வோல்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய டிசைன் பண்ணிக்க முடியும். நான் 2-3 வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். எக்ஸஸ் வோல்ட்டு, லோ வோல்ட் எல்லாமே கொடுத்து பார்த்துருக்கேன். எவ்வளோ கரண்ட் எடுக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு ஆம்பிளிஃபையர் நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினிங் அட்டன் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும், லோடு எவ்வளோ கரண்ட் எடுக்குதுங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ, செகண்ட் வீடியோலையும் கன்ஃபார்மாக கொடுத்துருக்கேன். அதன்படி ஃபாலோ பண்ணுங்கள். ஓப்பன் ஏர்லேயே பண்ணுங்கள். ஒயர் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, லுக்காக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு டயக்ராம் புரியணும். அந்த டயக்ராம் புரியறதுக்காக தான் ஓப்பன் ஏரில் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி கேபினெட்டுக்குள்ளே வச்சுட்டு பண்ணினீங்கன்னா நீங்கள் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம், ட்ரபுளாக இருக்கும். ஓப்பன் ஏரில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேபினெட்டில் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று அசம்பிள் பண்ணும்போது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறது ஓரளவுக்கு பிரமாதமாக இல்லைன்னா கூட ரெண்டாவது ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? எப்பவுமே நம்ம எஃபிஷியன்சி எப்போ கூடும்னா தொடர்ந்து அந்த ப்ராஜெக்டை திருப்பி ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணும்போது தான். ஒரு க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிரும். மற்றவங்களோட நம்ம நல்லா பண்ணணும், அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஸோ பவர் பேக் ரெடி பண்ணணும். பவர் பேக்கில் ஒரு அவுட்புட் எல்லாம் செக் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் கொடுங்க, லோ காஸ்ட் கொடுங்க, எந்த பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுங்க. இதுதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய சஜஷன் சிம்பிளாக இருக்கும், இடம் வந்து காம்பேபிளாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த காஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 90 ருபீஸ் 80 ருபீஸ் தான் இந்த போர்டே வருது. இதே மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு 15+15 வாட் வேணும் அப்படின்னா 150லேருந்து 250 வரைக்கும் அந்த போர்டு வரும். ஓகேவா? அது கொஞ்சம் காஸ்ட்லியாக போகும் உங்களுக்கு. ஓகேவா? சேம் அவுட்புட் இதிலே வருது உங்களுக்கு. அப்புறம் சிங்கிள் பவர் சப்ளை, மோனோ பவர் சப்ளை. ஃபஸ்ட்டு சிங்கிள் பவர் சப்ளையில் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் டூயல் பவர் சப்ளையில் அட்டன் பண்ணுங்கள். அந்த சொல்கிற ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டே வாங்க. அப்போ தான் 5 வாட் ஆம்பிளிஃபையரில் ஆரம்பித்து 500 வாட் ஆம்பிளிஃபையர் வரைக்கும் பர்ஃபெக்டாக நீங்கள் செய்ய முடியும். யாருடைய தயவும் தேவையில்லை, ஹெல்ப்பு தேவையில்லை, நாலேஜுக்காக ஒருத்தர் போய் கேட்க வேணுங்கிற அவசியமே கிடையாது. நான் சொன்ன மாதிரியே ப்ரொசீஜர் பண்ணுங்கள். ஓப்பன் ஏரில் அசம்பிள் பண்ணுங்கள். பவர் பேக்கு, பவர் ஆம்பிளிஃபையர் கொடுத்து அவுட்புட் வருதா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு டூசரில் இன்புட் கொடுத்து ஆடியோ வருதான்னு செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஆடியோ இன்புட்டில் கொடுத்து ஆடியோ வருதான்னு பாருங்கள். கொஞ்சம் கூட ஹம்மு வராது, வரலையா இருக்கா இல்லையான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓப்பன் ஏரில் ஒரு மாதிரி இருக்கும். அதே வந்து ஒரு காம்பேக்டாக ஒரு இடத்துல கொண்டு வரும்போது ஒரு வேளை ஹம் வரலாம். வந்தால் எப்படி அதை ரிமூவ் பண்ணுறங்கிற மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஓகேவா? இது கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர்னால அந்த ஹம்முக்கு வாய்ப்பே இல்லை, டிஸ்டார்ஷனுக்கு வாய்ப்பு இல்லை. தென் இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு MP3 மாடுல் ரெடி பண்ணிக்கிறீங்க. MP3 மாடுல்னால் அது ஒர்க் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் வேணும். அந்த 5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா அது 5 வோல்ட் தான் அது வேலை செய்யும். அதுலேருந்து லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் ஆடியோ அவுட்புட் அல்லது FM அவுட்புட் வரும். FM மோட் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ப்ராப்பர் ஆண்டனா ஒரு ஒயர் போட்டுக்குங்க. அவுட்புட் நேராக உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு கொடுங்க. இல்லையா ஒரு வால்யூம் கண்ட்ரோல் மூலிமா கொடுங்க. இந்த வால்யூம் கண்ட்ரோல் மூலிமா கொடுக்குறப்ப நம்ம லெவலை வந்து கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கலாம். ஓகே, அவுட்புட் வருது. ஓகே, அப்போ ஹம்மு வருதா இல்லையா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. அப்போது பவர் சப்ளை, தென் பவர் ஆம்பிளிஃபையர் இன்க்ளூடிங் MP3 மாடல் 3 முடிச்சாச்சா? தென் இப்போது குவாலிட்டி அவுட்புட் பேஸ் டிபிள் நல்லா வரணும், தூக்கலாக வரணும் அப்படின்னா ஒரு பிடி போர்டு ஆட் பண்ணணும். விலை கம்மி போர்டே எடுத்துக்கோங்க. நமக்கு தேவை அந்த ஃபார்முலா தெரியணும். ப்ளஸ் இது, மைனஸ் இது, சிக்னல் இன், சிக்னல் அவுட்டு, பேஸ் கனெக்ஷன், ட்ரிபிளோட கனெக்ஷன் அதில் மாறி போகும். மாறி போனாலும் எப்படி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓப்பன் ஏரில் செய்யுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேஸை கூட்டும்போது குறைஞ்சாவோ அல்லது ட்ரிபிளை கூட்டும்போது ட்ரிபிள் குறைஞ்சாவோ கனெக்ஷன் மாறி இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கனெக்ஷன் போர்டில் மாற்றி கொடுங்க, கரெக்ட் ஆகிரும். ஸோ இப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி நல்ல அவுட்புட் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் ரன் பண்ண விடுறீங்க. அதுக்கு பேர் சோக்கிங் அப்படின்னு பேர். ஓட விட்டிங்கன்னு வச்சுங்களேன், சில ட்ரையல் அண்ட் எரர் தெரியும். ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் ஓடும்போது டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகலாம் இல்லையா, MP3 மாடல் கட்டாய அவுட்புட் வரலாம், பவர் ஆம்பிளிஃபையர் கூட ரொம்ப ஐசி ஹீட் ஆகலாம். நான் ஏற்கனவே என்ன செக் பண்ணி பார்த்துன்னு சொல்லியிருக்கேன். ஐசி எதுவும் ஹீட் ஆகலை, டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகலை. ஸோ லோடு எடுக்கிற கரண்ட்டை விட சோர்ஸோட கரண்ட் அதிகமாக இருக்கிறனால எந்த ப்ராப்ளம் இல்லை. எப்பவுமே ஈக்குவல் கரண்ட் டேக்கன் கொடுக்கக்கூடாது, இன்சஃபிஷியன்ட் கரண்ட் டேக்கனாகவும் கொடுக்கக்கூடாது. ஓகே, அப்போ தான் அடுத்த ஆம்பிளிஃபையர் நான் நடத்துகிறப்போ அடுத்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வருவேன். ஸோ வெரி சிம்பிள். ஓகேவா? இப்போது ஒரு இண்டிகேட்டர் லைட் க்ரீன் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பவர் ஆம்பிளிஃபையரில் ரெட் கலர் இண்டிகேட்டர் லைட் எரியுது. USB drive.
ட்ரிபிள் ரைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பேஸ். ஓகே, குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். நீங்களும் அசம்பிள் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த 4 வீடியோ அனுப்பிச்சிருப்பேன். இந்த 5வது வீடியோ ஹவு டு ஃபினிஷிங் பண்ணலான்னு. அது உங்கள் இஷ்டம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபினிஷிங் எல்லாம் வந்துடும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு கான்செப்டோடு நாம் பார்க்கலாம். ஓகேவா? ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான், எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் வேரியஸ் எலக்ட்ரானிக் கிளாஸஸ்லாம் ஆன்லைனில் நடத்திட்டு இருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். படித்து வச்சுங்க. ஃபியூச்சர் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.